மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த காலை வேளைக்காக உமது கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வரும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் மீண்டுமாக எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, நிச்சயமாக தாகமுள்ளவனுக்கு தண்ணீரை கொடுக்கிற தேவன், அந்த வண்ணமாக உம்முடைய வார்த்தையை கேட்க தாகத்தோடும் ஆண்டவரே உம்மை நாடி வந்த ஒவ்வொருவரையும் நீர் காண்கிற தேவனாயிருக்கிறீர். அதனாலே அன்றைக்கு தாவீது சொன்னது போல 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரத்தில் ஒரு நாள் மேலானது என்று சொன்னது போல கர்த்தாவே, நாங்கள் உலகத்திலே எங்கே எல்லாம் இருந்தாலும் மேன்மையான இடங்களிலே இருந்தாலும் உம்முடைய சமூகத்தில் இருப்பதே நாங்கள் மேன்மையாக எண்ணுகிறோம். ஏனென்றால் ஆண்டவரே எல்லாரையும் பார்க்கிலும் நீர் உயர்ந்தவராக இருந்தும் ஆண்டவரே உம்மை தாழ்த்தின தேவனாயிருக்கிறீர். நீர் ராஜாவாக இருந்தும் ஒரு மனிதனாக சாதாரணமாக இந்த பூமிக்கு வந்து கர்த்தாவே எங்களை மீட்டெடுத்த தேவனாயிருக்கிறபடினால் ஆண்டவரே, நாங்கள் உலகத்தில் இருக்கிறதை பார்க்கிலும் உம்மோடு இருக்கிறதோடு இருப்பதே நாங்கள் பெரிதாக நினைக்கிறோம். அதனாலே கர்த்தாவே, இந்த சமூகத்துக்கு அப்படியாக உம்மை நாடி உம்மை தேடி வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். திறக்க போகிற வார்த்தை ஆசீர்வதியும். அந்த வார்த்தையிலே நீர் மகிமைப்படும். அந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்படும். யாவையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே நாங்கள் மத்தேயு 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்ப போகிறோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம், அதிலே நாங்கள் ஒரு சில வசனத்தை மாத்திர நாங்கள் வாசிப்போம். நீங்கள் வீடுகளுக்கு சென்று முழுவதுமாக படியுங்கள். நாங்கள் 10 11 நாங்கள் வாசிப்போம். நாங்கள் நேரம் எங்களுக்கு போதாதது படினாலே. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஆமென். තමන්ගේ කරුණහැර රන්ද කට්ටපු මංජල්ද සුවඳ ලාටුද යන පඬුරු උන්වහන්සේට පිදුවෝය. තවද හෙරෝද් වෙතට නැවත යොනෝ යන ලෙස දෙවියන් වහන්සේ විසින් ස්වප්නයකින් දවනු ලැබ ඔහු අන්වගකින් තමන්ගේ රටට ගියෝය. ආමේන්, ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். இடம் அங்கே கதிரை இருக்கு, உள்ளே வந்திருக்கலாம். வெளியில் இதில் வந்துடும். வெளியில் இருக்கிறார்கள் வந்து நீங்கள் கதிரையில் வந்து அமரலாம். ஷேர் இல்லை, அங்கே உள்ள ஒரு ஆள் மாறி இருந்தால் ஒரு ஆள் இருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நாளிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நான் வார்த்தையை கொண்டு வருகிறதுக்கு முன்பாக ஒரு அறிமுகப்படுத்தலை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். இந்த நாளிலே இந்த சமூகத்துக்கு அங்கே இரு சௌரிமார்கள், அங்கே தாயும் மகளும் அங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று பார்க்கும்போது சௌரன் ஆண்டனுடைய மகன் கரனுக்காக அங்கே நிச்சயிக்கப்பட்ட அங்கே மகளும் அங்கே அதே நேரம் அவருடைய தாயாரும் அங்கே வந்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் அந்த சபையினுடைய ஒழுங்கு உங்களுக்கு தெரியும். விவாகமானது நான் நினைக்கிறேன் 2 வருடங்களுக்கு பிற்பாடு அவர்கள் தீர்மானிக்கப்பட்ட தினங்களிலே நடைபெற்றாலும் அதுக்கு முன்பாக சபை ஒழுங்கு என்றது உங்களுக்கு எல்லாரும் அறிவீர்கள். அதன் அடிப்படையிலே அவர்கள் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும் முன்பாக சபைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரையும் நாங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம்.
அவர்கள் ஏற்கனவே அறிமுகமானவர்கள், நன்கு அறியப்பட்டவர்கள் என்றாலும் இந்த நாட்களிலே தேவன் அவருடைய முன்குறிப்பு எப்படி நாங்கள் இணைக்கப்படுவோம் என்பதை நாங்கள் அறியோம். அதே போல் தேவன் அவருடைய முன்குறிப்பினாலே இந்த இடத்துக்கு அந்த மகளையும் அவருடைய தாயையும் அழைத்து வந்த கிருபைக்காக அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். சபையின் ஒழுங்கின்படி அது சம்பவிக்கிற வேளையிலே நிச்சயமாக சபையினுடைய சார்பிலே நாங்கள் பங்கு கொடுத்து நிச்சயமாக செய்வோம் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் வாக்கு கொடுக்கிறோம். ஆமேன். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே பரீட்சை இருக்கிறபடினாலே நான் அதை சீக்கிரமாக உங்களுக்கு கடந்து செல்ல அங்கே ப்ராக்டிஸ் அப்படியாக இருக்கிறபடினாலே நான் சுருக்கமாக உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நாளிலே நாங்கள் கிறிஸ்மஸுடைய பிறப்பு அங்கே வர இருக்கிறது. அதுக்கு முன்பாக நாங்கள் வெளிப்பாடோடு கிறிஸ்மஸை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமேன். எப்பொழுதும் அருமையான தீர்க்கதரிசி கிறிஸ்துடைய பிறப்புக்கு முன்பாக தேவனுடைய பிறப்பை குறித்து அங்கே ஜனங்களுக்கு அவர் போதிப்பது உண்டு. அதே போல் இந்த நாட்களிலே நாங்கள் தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடு, ஏனென்றால் எப்பொழுதும் நாங்கள் வெளிப்பாடோடு ஆராதிக்கிற வேளையிலே தான் அது தேவனுடைய சமூகத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆமேன். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த வேளையிலும் அங்கே வேதபாரர்கள், பரிசேயர்கள், அங்கே சதுசேயர் என்று 3 ஸ்தாபனங்கள் இருந்தது, பெரிய சபைகள். இன்றைக்கு 900க்கு மேற்பட்ட ஸ்தாபனங்கள் இருக்கிறது கிறிஸ்துவ பாரம்பரியத்திலே. ஆனால் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மகத்தான தேவன் இந்த பூமியிலே வந்த வேளையிலே 3 பெரிய ஸ்தாபனங்கள் தான் இருந்தது, வேதபாரர், பரிசேயர், சதுசேயர். அவர்கள் வந்த வேளையிலே அந்த தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் தேவனை கண்டுகொள்ளவில்லை. அதனாலே அவர்கள் ஆராதனை செய்தார்கள், அந்த மேசியாவுக்காக காத்திருந்தார்கள். ஆனால் அந்த மேசியா எப்படி வருவார் என்று தேவனுடைய வார்த்தையின்படி எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அந்த மேசியாவை காணவில்லை. அதனாலே மார்க் 7:7 அவர் என்ன சொன்னாரண்டா, மனிதனுடைய கற்பனைகளை உபதேசமாய் போதித்து எனக்கு நீங்கள் வீணாக ஆராதனை செய்கிறீர்கள். ஆமேன். நாங்கள் ஆராதிக்கிறது வீணாக இருக்கக்கூடாது. அன்றைக்கு 3 கடவுளுக்காக திருமணமாகாமல் சிறு வயதிலே ஆலயத்திலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டு பைபிள் கொலிக்கு போய் இப்படியாக கர்த்தருக்குள்ளாக இருந்தவர்கள் அங்கே தேவனை காணவில்லை. ஏனென்றால் அவர்கள் தேவன் எப்படி வார்த்தையாக இருக்கிறாரோ அவர் வார்த்தையின்படி தான் வெளிப்படுகிற தேவன். ஏனென்றால் இந்த வார்த்தையானது வானமும் பூமியும் ஒளிந்தாலும் இந்த வார்த்தை ஒளிந்து போகாது. ஆமேன். அவர் சொல்லப்பட்ட வார்த்தையில் தான் அவர் வெளிப்படுவார். ஆமேன். அதனால தான் அவர் பார்க்குற வேளையில் அந்த ஜனங்கள் ஆராதித்தார்கள் மேசியாவுக்கு. அவருடைய எதிர்பார்ப்பு மேசியாவுக்காக இருந்து, எங்களுக்கு ஒரு ராஜா வருவேர், அந்த ராஜா எங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பேர், இன்றைக்கு உலக நாடுகளிலிருந்து எங்களை பாதுகாத்து சமாதானத்தை தருவார் என்று எந்த மேசியாவுக்காக எதிர்பார்த்திருந்தார்களோ அந்த மேசியா வந்த வேளையில் அவர்கள் காணவில்லை. அப்போ ஏன் நான் இப்போ இதை உங்களுக்கு சொல்லுறேன்னா, அதே போல் தான் இன்றைக்கி கிறிஸ்மஸுடைய பிறப்பை குறித்து நீங்கள் வெளிப்பாடாக அறியாவிட்டால் நீங்கள் ஒரு பாரம்பரியத்தை போல் நீங்கள் கொண்டாடுவீங்க. அந்த தேவன் அங்கீகரிக்கிற இது இல்லை. இன்றைக்கி கிறிஸ்து உங்கள் மத்தியில் பிறக்க வேண்டும், அதை தான் தீர்க்கதரிசி எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அப்போ இன்றைக்கு என்னுடைய தலையங்கம் தேவனுடைய வார்த்தையானது எப்பொழுதும் முன்குறிக்கப்பட்டவைகளை கண்டடைகின்றன. அதாவது தேவனுடைய வார்த்தையானது முன்குறிக்கப்பட்டவர்களை எப்பொழுதும் கண்டடைகின்றன, அதாவது சேருகிறது. அப்போ அன்றைக்கு பாருங்கள், இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவர் குழந்தையாக இருந்தார், சிறு பிள்ளையாக இருந்தார். ஆனால் வான சாஸ்திரிகள் என்ன செய்தாங்க, பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் கொடுத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கினார்கள். நீங்கள் கற்பனையில் பண்ணி பாருங்கள், ஒரு குழந்தைய கடவுள் என்று அவங்க வணங்குறாங்க. ஏனென்றால் அந்த முன்குறிக்கப்பட்டவர்கள் அது கண்டடைகிறது. ஏன்னா அந்த நட்சத்திரம் அவங்க வான சாஸ்திரிகளாக இருந்தபடினால அந்த நட்சத்திரம் மேசியாவின் அடையாளத்தை பிரதிபலித்தது, இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு காரியமாக இருந்தது. அதனால் பாருங்கள், அந்த வெகுமதி, அதாவது தீர்க்கதரிசி சொல்றார், எப்பொழுதும் வெகுமதிகள், தேவனுடைய வெகுமதிகள் அதாவது அந்த ஸ்தானத்தை கண்டடைகின்றன. பாருங்கள், யாருக்கு எதை கொடுக்கணும் என்பதை அந்த சாஸ்திரிகள் அறிந்திருந்தார்.
இப்போ நாங்கள் என்ன செய்வோம், அது குழந்தை கடவுளாக இருக்க முடியுமான்னு சிந்திப்போம். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, சாஷ்டாங்கம்மா நாங்கள் குழந்தையாக தான் இருக்குது அதுக்கு தெரியாண்டு நாங்கள் நின்றுட்டு நாங்கள் ஒரு காரியத்தை செய்வோம். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கண்டா, வேதம் நான் உங்களுக்கு வார்த்தை பைபிள் 2ஆம் அதிகாரத்தில் அப்படியே வாசிக்கலாம், தெரியுமென்றபடியே நான் ஸ்பீடாக போகிறேன். அப்போ என்ன செய்கிறாங்க, சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கினாங்க. பொண்ணை கொடுத்தாங்க, வெள்ளை போலத்தை கொடுத்தாங்க, தூப வர்க்கத்தை கொடுத்தாங்க. அப்போ பொன் எப்பயுமே உங்களுக்கு தெரியும் என்னத்துக்கு அடையாளம், தெய்வீகத்துக்கு அடையாளம். அப்போ அவர் ஒரு தெய்வீகமான குழந்தை என்பதை அறிஞ்சபடினால பொன்னை கொடுத்தாங்க. தூப வர்க்கம் என்னத்துக்கு அடையாளம், அவர் பூஜைக்குரியவர் ஆசாரியர் என்றபடினால அவங்க என்ன செய்தாங்க, அந்த வெள்ளை போலத்தை அங்கே தூப வர்க்கத்தை கொடுத்த. ஏன்னா தூப வர்க்கம் தேவனுக்காக கொடுக்குறது. அவர் அங்கே சேவை செய்கிற ஒரு நபராக இருந்தபடினால அந்த ஆசாரியனாக அவர் வருவார் என்பதை, ஏன்னா தேவனுடைய வார்த்தை அந்த வண்ணமாக உரைத்தது. அதனால் தூப வர்க்கத்தை கொடுத்தாங்க. ஏன், அவர் ஆசாரியராக இருந்தபடினா. வெள்ளை போலத்தை ஏன் கொடுத்தாங்கண்டா, வெள்ளை போலம் எதற்கு பயன்படுகிறது, மரண நேரம், அதாவது ஒரு மனிதனை பதப்படுத்துறதுக்காக மரண நேரத்தில் கொடுக்கிறபடினால மேசியா வருவேர். ஏன்னா கப்ரியல் தூதன் அங்கே மரியாளுக்கு சொல்கிற வேளையில் இவர் ஜனத்தினுடைய பாவத்துக்காக அவர் பிறந்திருக்கிறார், அவர் மரிப்பார் என்றதை பிறக்க முன்னமே அவன் சொல்லிட்டு. ஏன்னா ஆதியாமத்தில் சொல்லப்பட்டது என்ன நடந்தது, அன்னைக்கு நீங்கள் இந்த கனியை புசிச்சா நீங்கள் மரிப்பீங்க, சாவீங்க. அப்போ ஒரு மனிதனை மீட்கணுமெண்டா தேவாதி தேவன் பூமிக்கு வரணும். கடவுளாக வந்தால் பிசாசுக்கு கொள்ளையலாம். அப்போ ஒரு மனிதனாக அவர் வருகிறபடினால அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு தெரியும் எங்கேயோ ஒரு காரியம் இருக்குன்னு. அவரை பரீட்சித்து பார்க்குறான். ஆனால் அவர் எப்பயுமே தேவனுடைய வார்த்தையினால் ஜெயித்தபடினால அவனால் கண்டுக்கூட அந்த சரீரத்தை கொண்டான். அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், அந்த பூமியில் இருக்கிற வேளையில் நீங்கள் சரீரத்தை கொள்ளுகிறவனுக்கு பயப்படாமல் ஆத்துமாவை கொள்ளுகிறவருக்கு பயப்படுங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை அவங்க அவருடைய சரீரத்தை கொண்டாங்க, ஆத்துமாவை கொள்ளு. அவர் பூமியில் இருக்கக்குள்ள சொல்கிறார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, நான் 3 நாளில் எழுப்புவேன். அப்போ அவங்க கற்பனையில் பார்த்தாங்க, ஆலயம் 46 வருடமாக இது கட்டப்பட்டது. எருசலேம் தேவாலயம் 40 அவ்வளவு பெரிய ஆலயம், ஏக்கர் கணக்கில் உள்ள காணியில் அது கட்டப்பட்டது. ஒவ்வொரு சுவரும் பார்த்திங்கன்னா எத்தனையோ அடி உயரம், அங்கே பலத்த சுவர். ஆலயம் வெட்டப்பட்ட செதுக்கப்பட்ட கற்களால் கட்டப்பட்டது. அப்போ பார்க்குறாங்க 46 வருடம் செல்லுது, இவன் 3 நாளில் எப்படி எழுப்புவான். ஏன்னா அதான் தேவனுடைய வார்த்தை எப்பயுமே மனித ஞானத்தோடு கற்றுக்கொள்ளலாம், விசுவாசத்தினால தான் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஒரு கன்னியை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாண்டோன்னே விஞ்ஞானிகள் பார்த்தாங்க, வைத்தியர்கள் பார்த்தாங்க, ஆசாரியர்கள் பார்த்தாங்க, சயின்ஸுக்கு ஒத்து வரா. ஏன்னா ஒரு கன்னியை சும்மா கற்பமாகலாம். அப்போ அங்கே ஒரு விந்து வரணும், ஒரு அணு வரணும் அங்கே. அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க, இது சாத்தியப்படாம். ஆனால் தேவன் அதை நிரூபித்தார். ஆமென். அதுதான் தேவனுடைய வார்த்தை. எழுதப்பட்ட வண்ணமாக நீங்கள் அப்படியே விசுவாசிக்கணும். அப்போ அதனால் என்ன நடந்துச்சுன்னா அவங்க காணையில். ஆனால் அவர் தேவாதி தேவன் இந்த பூமியில் வந்தார். அப்போ பாருங்கள், இப்போ எங்களோட தலையங்கம் என்ன, வார்த்தையானது முன்குறிக்கப்பட்டவர்களை அது கண்டடைகின்றன. அதான் நாங்கள் முன்னுள்ள எழுதி போட்டிருக்கிறோம். என்ன, நீங்கள் சீசர்கள் அங்கே தேவனை அறிக்கை எடுக்கிற வேளையில் அவர் சொன்னார், ஆதி முதலாய் என்னோடு கூட இருந்தபடினால எனக்கு நீங்கள் சாட்சியாக இருக்கிறீங்க. அதாவது தேவன் சிந்தையிலேயே ஒரு மனிதன் எப்பொழுது பிறப்பான் என்பதை அவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சான். அதனால தான் எரேமியா பிறகுல சொல்லி, நீ தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து. அவன் உருவாக முன்பே இவனுக்கு எரேமியா என்பதை தேவன் அறிந்திருந்தான். அதே போல தான் நீங்கள் இன்றைக்கு வரலாம், நேற்று வரலாம், நீங்கள் 10 வருஷத்துக்கு பிறக்கலாம், தேவன் எல்லாமே அறிந்தவரார். அதனால தான் அவர் தேவனாக இருக்கிறார், அவர் ஏலோகியமாக இருக்கிறார். அதனால தான் அவர் சிருஷ்டிக்கப்பட இந்த பூமி ஆதியாம் என்ன சொல்லுது, ஆதியில் ஏன்னா அங்கே தேவன் எப்படி இருந்தாராம், ஆவியாக இருந்தால், தனிமையாக இருந்தார். அதுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறார், ஒவ்வொன்றாக சிருஷ்டிக்கிறேன். அதுக்கு பிற்பாடு தான் அவர் என்ன செய்கிறார், மனிதனை வைக்கிறார். 6ஆம் நாளில் 7ஆம் நாளில் அவர் ஓஞ்சிருக்கிறார். ஏனென்றால் அவர் அங்கே எல்லாமே ஒழுங்குபடுத்தினார். அதனால தான் அவர் தேவனாக இருந்தார், சகலமும் அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் அவங்க ஜனங்கள் அவர் அறிய.
அப்போ அதனால் அன்னைக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, யோவான் 4 நினைக்கிறேன், அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஆபிரகாமிலும் பெரியவரோ. அப்போ அவர் சொல்கிறேன், நான் ஆபிரகாம் உண்டாக முன்பு நான் இருக்கிறேன். அப்போ ஆபிரகாம் எந்த காலம், இயேசு கிறிஸ்து எந்த காலம். அப்போ ஆனால் அவங்க என்ன செய்யலைன்னா காணையில். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், ஆதி முதல், ஏன்னா ஆதி முதலாக நான் இருக்கேன், ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்பே நான் இருக்கிறேன். அங்கே மோசே பேரை கேட்குறான். மோசே பேரை கேட்குற வேளையில் அவர் என்ன சொல்கிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய பேர் என்னன்னு கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறேன், நான் இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன். அப்போ வெளிப்படுத்தல சொல்ல, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவராய் இயேசுவே வாருமன். இப்போ இன்றைக்கி 3 கடவுள் என்று விசுவாசிக்கிறாங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவி என்றோன்னு அவங்க நினைக்கிறாங்க ஒரு கடவுள் தான் 3 வேடத்தில் இருக்கிறார், ஆனால் அவர் ஒருவராக இருக்கு. அப்போ சீசர்களே அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு பிதாவை காணும். அவர் என்ன சொல்லு, இவ்வளோ காலம் உங்களோட, நான் சும்மா சொல்லல, தேவனோட வார்த்தை பைபிளில் இருக்குது. அவர் சொல்ல, நீங்கள் இவ்வளோ காலம் என்னோடு இருந்தும் நீங்கள் பிதாவை காண, என்னை கண்டவன் பிதாவை கண்ட. ஏன்னா பிதா எப்படி இருந்து, ஆவியாக இருந்து, அவருக்கு ரூபம் இல்லாமல் இருந்து. ஆனால் அந்த ரூபம் இயேசு கிறிஸ்து, அவர் கன்னிகை, ஒரு இனச்சேர்க்கையில் இல்லாமல் தேவன் என்ன செய்கிறார்ண்டா, ஒரு தாயினுடைய கருவிக்குள்ளாக இனச்சேர்க்கை இல்லாமல் அங்கே பிறக்கிறேன். தேவனுக்கு சரீரம் இல்லாதபடினால தேவன் என்ன செய்கிறார்ண்டா, ஒரு சரீரத்தை தனக்காக சிருஷ்டிக்கிறேன். யோசேப்பு சிருஷ்டிச்சிருந்தால் யோசேப்பு ஃபேமஸாக இருப்பான். மெரியாள் அங்கே ஒரு முட்டையை கொண்டுற, முட்டையண்டக்குள்ளே உங்களுக்கு தெரியும், ஏன்னா இனச்சேர்க்கை ஏற்படுகிற வழியில் தான் பெண்ணிட்ட இருந்து கருவர். அப்போ இனச்சேர்க்கை ஏற்படாமல் ஒரு முட்டை வருதுண்டா அங்கே எப்படி வரணும், தேவன் அதை சிருஷ்டிக்கிறேன். அதான் யோசேப்புக்கு சந்தேகம் வருது. அவன் ஒரு நீதிமானாக இருந்தபடினால மரியாதை என்ன செய்கிறான், தள்ளிவிட பார்க்குறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இது இயற்கைக்கு மாறானது. அப்போ மரியாள் தப்பு செய்திருக்கிறான்னு போகிறான். அப்போ கபிரியல் தூதன் என்ன சொல்கிறான், நீ உன் மனைவியாகிய மரியாளை தள்ளிவிடாத, அது பரிசுத்தாவியினால் உண்டாயிருக்கிற. அப்போ அதுக்கு பிறகு அவன் விசுவாசிக்கிறான், ஏன்னா தேவனால் கூடாத காரியம் உண்டு. அப்போ அதனால் பாருங்கள், அந்த வித்துக்கள் முன்குறிக்கப்பட்டவங்க மட்டும்தான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பாங்க. மற்றவங்களால் என்ன செய்யலாது, விசுவாசிக்கலாம். அப்போ இன்றைக்கு தேவன் எங்கே பிறப்பாருன்னு அங்கே வேதம் எழுதப்பட்டுச்சு. இன்றைக்கி அவங்க என்ன செய்கிறாங்க, தேவனுடைய வார்த்தையை செய்ய. அப்போ பாருங்கள், தேவன் பெத்லேமில் பிறப்பா. ஏன்னா எப்பயுமே ஃபேமஸான இடத்துல அவர் பிறக்கிறது இல்லை. அதனால தான் ஆசாரியர் பார்த்தான், கமெலியன் பார்த்தான், இது நாங்கள் பெரிய ஸ்தாபனமாக இருக்கிறோம், பெரிய இடமாக இருக்கிறோம். பிரதான ஆசாரியன் கமெலியனாக இருந்தான் அந்த காலத்து. அப்போ அதனால் அவன் பார்க்குறான், தேவன் எங்கிட்ட சொல்லாமல் வர்றபடினால அவங்க அதை நம்பல. ஆனால் தேவன் யாருக்கு முதல்ல செய்தியை கொடுத்து, மேய்ப்பர்கள் இடையர்கிட்ட கொடுத்து. ஏன்னா அவருக்கு தெரியும், ஆட்டை குறித்து யாருக்கு தெரியும், மேய்ப்பனுக்கு தான் தெரியும். பாருங்கள், எந்த நபருக்கும் கொடுக்காம தேவன் கொண்டு போய் சொல்கிறார். தூதர்கள் போய் என்ன செய்கிறாங்க, பாடி அவங்க சொல்கிறாங்க, இடையர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் பயப்படாதீங்க. எப்பயுமே தூதனுடைய செய்தி எப்படி இருக்கும், இயேசு கிறிஸ்து வர பயப்படாதீருங்க சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நற்செய்தி சொல்லப்படுகிறது, மேசியா கிறிஸ்து பெத்லேமிலே பிறந்திருக்கிறார். அவங்க உடனே ஓடி போய் அங்கே என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க, அவங்க சாஸ்தாங்கமாக விழுகிறாங்க. ஏண்டா அவங்களுக்கு தெரியும் அங்கே அது தேவாதி தேவன், அவர் ஒரு ஆடாக இருக்கிறபடினால அந்த ஆட்டை குறித்து அவங்களுக்கு தெரியும். அதனால தான் தேவன் எப்பயுமே யார்கிட்ட செய்தியை கொடுக்குறது, மெய்ப்பண்டை கொடுக்கு. ஏண்டா மெய்ப்பனுக்கு தான் ஆடு எப்படி என்றது தெரியும். ஆமேன். அதனால் பாருங்கள், தேவனுடைய வார்த்தை இன்றைக்கும் நீங்கள் இந்த இடத்துல எல்லாரும் வந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் முன்குறிக்கப்படாட்டி தேவனுடைய வார்த்தை வராது. ஏன்னா அந்த வார்த்தை தான் உங்களை அவரை யார் என்று அடையாளம் காட்டும். ஏன்னா இது விஞ்ஞானத்துக்கு ஞானத்துக்கு அப்பாற்பட்டது. அப்போ பாருங்கள், மேசியா எங்கே பிறப்பாருன்றக்குள்ளே ஏரோது 2ஆம் வசனத்தில் பாருங்கள், அதை ஏரோது கலங்குறத வாசிங்க. 3ஆம் வசனம். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஆமென். இப்போ அவனுக்கு ஏன் அந்த கலக்கம் வருதுண்டா, யாரு அவர் எப்படி பிறப்பார், அவர் ஒரு ராஜாவாக வருவேர் என்று தெரியும். இவன் ஒரு ராஜா,
இப்போ ராஜாவுக்கு பயம் என்னண்டா, அந்த ராஜா வந்தால் இந்த ராஜாவுக்கு என்ன பதவி இல்லாமல் போய், ஏன்னா எருசலேம் நகரத்தார் எல்லாரும் இவரை என்ன செஞ்சிருவாங்க, ராஜாவாக மாற்றினபடினால பாருங்கள் அவனுக்கு கலக்கம் வருது. அப்போ பாருங்கள், பிசாசு எப்பயுமே தேவனுடைய அவர் வார்த்தையாக இருக்கிறபடினால, ஏண்டா பிதாவினுடைய முழு வார்த்தையை யாருக்குள்ளே வந்துச்சு, இயேசுக்குள்ளே வந்துச்சு. ஏண்டா ஆதியில் யாராக இருந்தாராம், ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை தான் என்ன செஞ்சிச்சா, மாமிசமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினா. இப்போ 3 பேரா, ஆதியில் அவர் வார்த்தையாக தான் இருந்து, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாமிசமாகி, மாமிசமானது யார், இயேசு கிறிஸ்து. இப்போ எப்படி இருக்கிறார், ஆவியாக இருக்கு. அப்போ அந்த நாள் அவர் பிறக்கிறபடினால அவனுக்கு வந்து என்ன செய்கிறான், கலக்கம் வந்து என்ன செய்கிறான், அவரை கொலை செய்ய வெளிக்கிறான். அதனால் சாஸ்திரிகள் அந்த கேப்பில் தான் வாராங்க. அப்போ அவங்க வார நேரத்தில் இயேசுக்கு எத்தனை வயசு, எத்தனை வயசு, குழந்தையா, எத்தனை பிறந்த 8 நாள் பிள்ளையா, எத்தனை சொல்லுங்கள், 2 வயசு. ஏன்னா ஏண்டா வானசாஸ்திரி, இப்போ இந்த வார்த்தை தான் எங்களுக்கு அடையாளப்படுத்த போகுது. ஏண்டா அதை வாசிங்க. அப்போ மத்தேயு 2 16வது வசனத்தை வாசி. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தார். ஆமாம். அவன் 2 வயசுக்கு தான்டா சாஸ்திரிகள் என்ன செய்கிறாங்க, இந்த நட்சத்திரம் பிறக்கிற நேரம் வர்ற வேளையில் அவங்க அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ஒட்டகத்து மூலம் வர எத்தனை வருஷம் தண்டிச்சு, 2 வருஷம். அதனால் அவன் காலத்தை அறிஞ்சு அவன் என்ன செய்கிறான், 2 வயசுக்குட்பட்ட ஜனங்களை கொள்கிறான். இல்லாட்டி அவன் எத்தனை நாள் பிள்ளையை கொண்டிருப்பான். ஆனால் மேய்ப்பர்கள் உடனே போயிட்டாங்க. ஏன்னா நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுக்கு டைம் இல்லை, வாசித்து பார்த்தீங்கன்னா விருத்தசனம் எத்தனை நாளில் இயேசு கிறிஸ்து செய்யப்பட்டார், 8ஆம் நாள். 8ஆம் நாளுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா மேய்ப்பர்கள் அவரை போய் சாஷ்டாங்கமாய் விழுகிறாங்க, அவரை போய் தரிசிக்கிறாங்க. அவங்களோட வார்த்தையை கேட்டு மரியாள் வந்து வியந்தாவான். அப்போ ஆச்சரியப்படுறான். ஏன்னா மரியாள் நினைச்சா இவர் ஒரு தெய்வீக குழந்தை தேவனால் உண்டானாலும் இந்த மேய்ப்பர்கள் சொல்கிற வார்த்தையை நினைச்சுவே வியக்கிறான். பாரு இந்த வெளிப்பாடு எப்படி அவங்களுக்கு வந்துச்சு பாருங்கள். இவங்க கடவுள் என்பதை அறிஞ்சான். அப்போ அதனால் பாருங்கள் அவன் என்ன செய்கிறான், வஞ்சிக்கப்பட்டதை அறிஞ்சு 2 வயசுக்குட்பட்ட அவ்வளோ குழந்தையும் கொள்கிறான். ஏன்னா அவன் 2 காலத்தின் முன்னுக்கு வசனத்தை வாசிச்சிங்கன்னா தெரியும், அந்த காலத்தின் திட்டத்தை அவன் என்ன செய்கிறான், ஆராய்ஞ்சு பார்த்து அப்போ எப்போ பிறந்திருக்கிறார், எவ்வளோ காலம் வந்திருக்கணுன்னு அவன் என்ன செய்கிறான், எல்லா குழந்தையும் கொள்கிறான். இல்லாட்டி 1 மாத குழந்தை, மேக்சிமம் 6 மாதத்துக்கு பிறகு கேள்விப்பட்டு அந்த 6 மாத குழந்தை கீழே அல்லது 1 இயருக்கு கீழே அவன் என்ன செஞ்சிருவான், கொள்கிறான் 2 வயசுக்கு. அப்போ இன்றைக்கி நீங்கள் ஒவ்வொரு கிறிஸ்மஸ் வீடுகளுக்கு போனீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, குழந்தைக்கு பக்கத்தில் அந்த வான சாஸ்திரிகளை வைப்பாங்க, ஏன்னா இடையர்களை வைப்பாங்க. ஆனால் அது மேட்சிங் ஆகாது. நான் என்ன சொல்கிறேன்டா, நாங்கள் எதை செய்தாலும் வெளிப்பாடோடு செய்யும். ஏனென்றால் அந்த சமயத்தில் அவங்க சந்திக்கு 2 வயசுக்கு பிள்ளையை வந்து எங்கட நடைமுறையில் எப்படி அழைப்போம், குழந்தை என்று அழைப்போம், பிள்ளை என்று அழைப்போம். இந்த வேதமாக பிள்ளை என்று தான் சொல்லுது. ஆனால் சாஸ்திரிகள் இடையர்கள் சந்திக்கும் போது அது குழந்தையை காணும், குழந்தையும் அவருடைய தாயாகிய மரியாளையும் பார்க்குறான். ஆனால் இங்கே வர்ற வேளையில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வசனம் இல்லை. ஏனென்றால் அவரை வர்ற வேளையில் அவர் 2 வயசுக்குட்பட்டவராயிருந்து. அப்போ அதனால் அந்த வெளிப்பாடு என்ன சொல்ல, அது ஒவ்வொருடைய விசுவாசம். ஆனால் வேதத்துக்கு வந்து அது மேட்சிங் ஆகாது, பொருந்தாது. ஏன்னா நாங்கள் எதை செய்தாலும் நாங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிற வேளையில் தான் அது என்னத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு. அதனால தான் அந்த பரிசையை நீங்கள் கற்பனை பண்ணிப்பார், அவ்வளோ கர்த்தருக்காக ஆலயத்தில் வெள்ளையாக உடுத்தி அந்த இடத்துல இருக்கக்குள்ள உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர் என்றக்குள்ள இப்போ எனக்கு கோபம் என்ன சொன்ன இப்படி இருக்கு, கற்பனை பண்ணிப்பார். ஆனால் அவங்கள பார்த்து பாருங்கள், விவாகமாகாமல் வாழ்நாள் பிறந்த நாளிலிருந்து ஆலயத்திலே இருந்தவங்களை பார்த்து
பிசாசினால் உண்டானவர்கள் என்னோட கோபம் வந்துட்டு அவங்களுக்கு, அவரை கொலை செய்ய வலிக்கிட்டாங்க. ஏனென்றால் அவங்களோட கிரியைகள் பிசாசாக இருந்துச்சு. அவங்க தேவனை ஆராதிக்கிறோம்னு சொல்லி அவங்களோட மகிமையை பிசாசுக்கு கொடுத்து கொண்டிருந்தாங்க. அப்போ அதனால தான் நீங்கள் எப்பயுமே அறிய வேண்டிய காரியம் என்னென்னா, அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே இல்லாட்டி, நீங்கள் வார்த்தையின்படி செய்யாட்டி நீங்கள் பிசாசுக்கு தான் ஆராதிக்கும். அதனால தான் அவன் எப்பயுமே விரும்புகிற காரியம், அவன் என்ன செய்கிறான்டா, நீங்கள் தேவண்ட ஆலயமாக இருக்க விரும்புகிறான். அதனால தான் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். பெத்தேலண்டா என்ன அர்த்தம்? விளங்கல. பெத்தேலண்டா தேவனுடைய வீடு, பெத்லேமண்டா தேவனுடைய அப்பத்தின் வீடு. பெத்தேலண்டா தேவனுடைய வீடு, பெத்லேமண்டா தேவனுடைய அப்பத்தின் வீடு. இப்போ பாருங்க, இன்னைக்கு பிசாசு என்ன செய்கிறான்னா, நீங்கள் பெத்தேல ஆக்க இருக்க விருப்பம். இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க சேர்ச்சுண்டுவாங்க, ஆலயம் அண்டுவாங்க, அதை பிசாசு அப்படியே விரும்புகிறான். ஆனால் நீங்கள் பெத்லேமாக இருந்தால் அவன் விரும்ப மாட்டான். புரியுதா? நாங்கள் அந்த வார்த்தையின்படி பார்க்கப்போ ஏனண்டா பெத்தேல், இப்போ இன்றைக்கி எல்லாரும் சொல்லுவாங்க, இப்போ பிசாசு என்ன செய்கிறான், அன்றைக்கி அழைக்கப்படாத மேய்ப்பர்கள் அல்லது அழைக்கப்படாத ஆசாரியர்கள் அன்றைக்கி நிறைய சேர்ச் இருக்குது. பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கும் அந்த சேர்ச்சுக்கும் சம்பந்தம் இல்லை. அது தேவனுடைய ஆலய, அதை நானும் நிராகரிக்கல, வேதம் நிராகரிக்கல, பிசாசும் எதிர்க்கல. ஆனால் நீங்கள் பெத்லேமாக இருந்தால், அதாவது வார்த்தையாக இருந்தால் அவன் பிடிக்காது. முன்னுக்கு என்ன இருக்குது, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்தால் பிசாசு வந்து உங்களுக்கு எப்பயுமே எதிராக இருப்பான். ஆனால் நீங்கள் மற்ற கிறிஸ்தவனை போல் நீங்கள் நான் ஒரு கிறிஸ்டியன் ஒரு ஸ்டைலாக சொல்லிவிட்டு கிறிஸ்டியன் பேரை வச்சு நீங்கள் உலகத்தால் போல் மேக்கப் பண்ணி உலகத்தை போல் வாழ்ந்தால் அவன் உங்களை அட்டாக் பண்ண மாட்டான், உங்களை புகழுவான் இல்லை. ஆனால் நீங்கள் கிறிஸ்துக்காக தேவனுடைய பெத்லேமாக இருந்தால் அவன் என்ன செய்வான்டா, அட்டாக் பண்ணுவான். உலகம் உங்களை எதிர்க்கு. ஏன்னா வேதம் என்ன அதாவது சொல்கிறேன், நீங்கள் நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார். அதனால் உலகம் என்ன பகைச்சபடினால உங்களையும் பகைக்கு. வாசித்து பார்க்க போகிறீங்க, யோவான் 17 நினைக்கிறேன். எடுங்க, நாங்கள் ஸ்பீடாக பார்க்க போகிறோம். 14 வாசிங்க. யோவான் 14:14. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. வாசிங்க. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆமே. இப்போ அவர் என்ன சொல்கிறேன்டா, நான் உம்முடைய வார்த்தையை அவளுக்கு கொடுத்தேன். இப்போ பிதாவுடைய வார்த்தை யாருக்குள்ளே வந்தது? அதாவது இயேசுக்குள்ளே வந்தது. ஏன்னா ஆதியில் என்ன இருந்தது, அந்த வார்த்தை மாமிசமாது. ஏன்னா அவருக்கு ஒரு ஆவியாக இருந்து அந்த சரீரம் என்ன அந்த வார்த்தை இவருக்குள்ளே வர்றக்குள்ளே பிதாவும் அவரும் உண்டாகிறாங்க. அப்படி என்ற என்ன அர்த்தம்னா, 2 பேரும் உண்டாகல, அந்த வார்த்தை இவருக்குள்ளே வருது. புரியுதா அவங்களுக்கு? அப்போ அதான் தீர்க்கதரிசிட்ட போய் கேட்குறாங்க, அவங்க கேட்குறாங்க, நீ பிதா இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த வேளையில் அவர் பிதாவை நோக்கி கூப்பிட்டே இருந்தானே. அப்போ இவர் கேட்டு, நீ பரிசுத்த ஆவியை பெற்றியான். அவர் சொல்லுவான், அப்பயே நீ போய் ஜெபிக்கிறாண்டு. பிதா உன்னக்குள்ளே இருந்தால் நீ ஏன் போய் ஜெபிக்கும்? புரியுதா அவங்களுக்கு? இப்போ தேவன் உங்களோட இருந்தால் நீங்கள் ஜெபிக்க தேவையில்லை. ஏன்னா தேவன் பரிசுத்த ஆவி எனக்குள்ளே இருக்குன்னு நான் சொல்கிறேன். அப்போ இருந்தால் நாம் ஜெபிக்க அவசியம் இல்லை, வேதத்தை வாசிக்க ஆலயத்துக்கு வர இல்லை. ஏன்னா அதால தான் இப்போ நிறைய இடத்துல அப்படி இருக்கு. அப்போ அதனால் பாருங்கள், தேவன் அவருக்குள்ளே வந்தாலும் அவர் மனிதனாக இருக்கிறபடினா திருஷ்டாங்கத்தை காண்பிக்கும். ஏனென்றால் அவர் அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளு. அவர் எங்கேருந்து வந்தாரோ அங்கேயே போகணும். அதால் அவர் சொல்கிறார், வானத்தில் இறங்கின மனுஷக்குமான அல்லாமல் வானத்தில் ஏறின ஒருவனும் இல்லை. வானத்தில் இருக்கிறவரும் பூமியில் இருக்க ஒருவர் தான். ஏன்னா ஏறினவர் இறங்கினவர் ஒருவராக இருக்கிறார்.
அப்போ அதனால் அந்த உலகத்துக்கு அது ஏன்னா அவர் எழுத்தில் அவர் எழுதி வச்சு அதை அவர் நிறைவேற்றி காண்பிச்சு. ஆமேன். அதனால் அவருக்கு சரீரம் இல்லாமல் இருந்தது. அதால் தான் வேதம் சொல்லுது, அவர் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும். அதால் தான் நாங்கள் ஆதியாம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், தேவன் ஆதாமை சிருஷ்டிக்கிறேன். அதுக்கப்புறம் 2ஆம் அதிகாரத்தில் வர்ற வேளையில் அவர் என்ன சொல்கிறார், பூமியை பண்படுத்த மனுஷன் இல்லைன்னு. அப்போ தேவனுக்கு பைத்தியம் மாதிரி தோண்டும், அல்லது 2 தரம் எழுதிட்டான்ன்ற மாதிரி தோண்டும். அப்போ அது என்ன அர்த்தம், ஆதியில் முதலாவது ஆதாமை ஆவியாக படைக்குது. பிறகு அவர் என்ன செய்கிற 2ஆம் அதிகாரத்தில் வர்ற ஒரு வேலையை செய்யணுமெண்டா, மண்பட்டி எடுக்கணுமெண்டா மனிதன் அவசியம். அப்போ என்ன செய்கிற ஆவியாக இருக்கிற மனிதன் மம்பட்டியை பிடிச்சி தொடக்கி இதெல்லாம் படத்தில் காட்டுவான், மம்பட்டி தனியை வெட்டுற மாதிரி. அப்போ நீங்கள் என்ன செய்ய, மம்பட்டி மட்டும் ஆடுதண்டுட்டு ஓடுவீங்க. ஆனால் அது கற்பனையில் பொருந்தார். ஆனால் அவர் என்ன செய்கிறாரண்டா, ஆதாம மண்ணை எடுத்து அவர் என்ன செய்கிற உருவாக்கிட்டு ஜீவசுவ ஆவியாக இருந்த ஆதாமை அங்கே வைக்கிற வேளையில் ஆதாம் ஜீவாத்துமாவான. அதே தான் இந்த இயேசு கிறிஸ்து. அதான் 1ஆம் ஆதாம் 2ஆம் ஆதாம். 2ஆம் ஆதாம் யார், 2 வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து. அப்போ 1ஆம் ஆதாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான், மண்ணில் இருந்து. ஆனால் 2ஆம் ஆதாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டார், ஆவியினால், வார்த்தையினால், பரிசுத்த ஆவியினால். ஆதாம் என்ன செய்கிறான், மண்ணினால் உருவாக்கப்பட்டு அந்த சுவாசத்தை தேவன் என்ன செய்கிற ஆத்மா வைக்கிற வேளையில் அவன் ஆத்மா வரான். அதுக்கு பிறகு அவன் வேலை செய்கிறான். அதே போல தான் தேவன் ஆவியாக இருந்து அதே தேவன் என்ன செய்கிறார், இயேசுக்குள்ளே வர்ற வேளையில் அந்த வார்த்தையும் தேவனும் ஒன்றாயிருந்து. இப்போ நாங்களும் தேவனும் எப்படி ஒன்றாகிறோம்டா, அந்த ஆவி எங்களுக்குள்ளே வர்ற வேளையில் நாங்களும் அவரும் என்ன செய்கிறோம், உண்டாகிறோம். ஆமேன். அப்போ பாருங்கள் என்ன நடக்குதுண்டா, அந்த வார்த்தை. அப்போ இவன் என்ன செய்கிறான்டா, இந்த ராஜா கலங்குறான், கொல்ல வலிக்கிறான். பாருங்கள், அவன் நினைச்சிருக்கவன் அடைய ராஜா வந்தால் இந்த தேசத்துக்கு சமாதானம் வரும், எதை எதிர்பார்த்து. ஏனண்டா அவர் வந்தால் இது எல்லாமே அழிப்பேன். இந்த ராஜ்யம் யாருமே ராஜாவாக இருக்கலாம், யாருமே அதிகாரியாக இருக்கலாம், எந்த உயர்வு தாழ்வு இருக்கலாம். அப்போ அவன் பார்த்தான், நான் ஒரு ராஜாவாக இருக்கணும், நான் ஒரு பெரிய ஆளாக இருக்கணுமென்றவனை பார்த்தான், இவரை கொல்லவன். அதுதான் அங்கேயே நடந்தது. அதுதான் நாங்கள் இப்போ வாசிப்போம் பாருங்கள். நடக்கன்னு முடிக்கிறேன், எனக்கு அந்த பாயிண்ட்டுக்கு முடிக்கலுமோ தெரியலை. நாங்கள் 1 ராஜாக்கள் 16 நினைக்கிறேன். சாரி, 12. இப்போ வாசிங்க, 25 வாசிங்க. ரெகோபெயாம் எப்ராயிம் மலை தேசத்திலே சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனுவேலை கட்டினான். ரெகோபெயாம் இப்போது ராஜ்யபாரம் தாவீது வம்சவசமாய் திரும்புகிறதாய் இருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாமின் பாரிசமாய் போய் விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்று குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். ரைட். இப்போ என்ன செஞ்சிட்டானா, அவன் என்ன செய்கிறான், இப்போ யெரொபெயாம் என்ன செய்கிறான்டா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நினைப்பாங்கண்டா, இந்த யார் எருசலேம் தேவாலயத்துக்கு போனால் யார் ராஜாவாயிரு, எல்லா ஜனங்களும் எங்கே போயிடுவாங்க, எருசலேமுக்கு போனால் இந்த ராஜ்யபாரம் முழுவதும் யாருக்கு போயிடும், தாவீதுக்கு போயிடும் என்ற அறிஞ்சு அவன் என்ன செய்கிறான்டா, ஒரு யோசனை பண்ணி அவன் என்ன செய்கிறான், தானில் ஒன்றும் பெத்தேலில் ஒன்றையும் செய்கிறான். இப்போ நாங்கள் முன்னுக்கு பார்த்து நாங்கள் என்ன, பெத்தேல். பெத்தேல்ன்ற என்ன,
தேவனுடைய வீடு. இப்போ பார்க்குறேன் யார் அவன் நியமிக்கிறான் என்று வாசித்து பாருங்க. 31 வாசிச்சுட்டுங்க நாங்கள் செய்திக்கு போவோம். அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியர் ஆக்கினான். இப்போ யார் இது வேலை? இப்போ பெத்தேல்ல ஒரு சிலையை கொண்டு வர்றது யார்? ஆசாரியர் வேலை. யார வேலை? ஆசாரிய யார்? யெரொபெயாமுடைய சந்ததியில் வந்த ஈனமான ஆசாரியர் வேலை. ஆனால் பெத்தேல் என்பது என்ன அர்த்தம்? தேவனுடைய வீடு. இப்போ பாயிண்ட்டுக்கு வரலாம். அப்போ பெத்லேமில் ஆசாரிக்கிறவங்க எப்படியானவங்க? தேவனுடைய அங்கே என்ன இருக்கும்? தேவனுடைய வீடாகவும் இருக்கும், அப்பமும் இருக்கும். விளங்கு அவங்களுக்கு அந்த வார்த்தையும் இருக்கும். அப்பம் என்று அவங்களுக்கு நானே ஜீவ அப்பம். இந்த வார்த்தையை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்போ அவங்க நினைக்கிறான் இந்த சரீரத்தை எப்படி புசிக்கலாம். ஆனால் அவர் எதை சொன்னார்? வார்த்தையை சொன்னார். அப்போ புசித்தல் என்று அவங்களுக்கு தெரியும். ஆவிக்குரிய காரியங்களில் பங்கு கொள்ளுதல். அதாவது அவங்க என்ன செய்கிறாங்க? பிழையான ஒரு இடத்துக்கு போகிற. அப்போ இவன் என்ன செய்கிறான்டா, தானிலையும் பெத்தேலையும் உருவாக்குறான். என்னென்ற ஆலயத்தை கட்டிட்டு பொன் கண்டுக்குட்டியை 2 வைக்கிறான். பாருங்க அவன் எந்த மீனிங் வரான்னா 2 கடவுள், 2க்கு மேற்பட்ட கடவுள் என்ற ஒரு காரியத்தில் அவன் என்ன செய்கிறான்? சிலையை கொண்டு வர்றான். ஆனால் அதுவும் எப்படி அழைக்கப்படுது? தேவனுடைய ஆலயம் என்று தான். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? யோசிக்கிறீங்களா? நாங்கள் வெளிப்பாடு ஏண்டா நாங்கள் கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிற வேளையில் எங்களுக்கு எல்லா நாளும் கிறிஸ்மஸ் தான். ஏன்னா அதை தான் வேதம் சொல்லுது. ஏண்டா கிறிஸ்து பிறந்தவனுக்கு அவர் எப்பயுமே அவன்ட உள்ளத்தில் பிறகு. அன்றைக்கு மரியாள் வயிற்றுக்குள்ளே சுமந்தா. இன்றைக்கு நீங்கள் இருதயத்தில் சிந்தையில் சுமக்கிற வேளையில் அவர் உங்களில் பிறப்பார். அப்போ உங்களோட வாழ்க்கை மாறும். நீங்கள் அன்பு உள்ளவர்களாக இருப்பீங்க, சமாதானம் உள்ளவராக, மற்றவங்களை நேசிப்பீங்க, உதவி செய்கிறவர். உங்களோட குணங்கள் மாறும், உங்களோட பேச்சுக்கள் மாறும், மற்றவருக்கு மரியாதை செலுத்துவீங்க. நீங்கள் சண்டை சச்சரவுக்கு ஏண்டா இயேசு கிறிஸ்து அப்படி தான் வாழ்ந்து எதிர்த்தவனே மன்னிச்சு தன்னை கொலை செய்தவனுக்கு மன்னிப்பு கொடுத்து. இதுதான் அதான் அவர் வேதம் என்ன சொல்லு? உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. 10 கட்டளையை 2க்குள்ள அவர் கொண்டு வார். அப்போ இதை யாராலையும் செய்ய இயலுமா? செய்ய இயலுமண்டா தேவாதி தேவன் உங்களுக்குள்ளவர். அதான் மறுரூபமாதல், மாற்றப்படுகிற ஒன்று. அதுதான் உண்மையான பிறப்பு. இன்றைக்கு நாங்கள் அந்த டேட்டில் பிறக்கலன்றது உலகமே அறிஞ்சது. ஏன்னா இப்போ இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி என்றபடினால உலகம் இன்றைக்கு சர்ச் பண்ணினா கூட அது ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஏன்னா டிசம்பர் மாதம் எருசலேமை இஸ்ரவேல் எடுத்துக்கொண்டால் அது பனிகளால் நிறைஞ்ச, அது 18-20 அடிக்கு பனி மூட்டம். இடையர்கள் அந்த நாளில் மேய்க்க மாட்டாங்க. அப்போ அதனால் அது ஏற்படாது. ஆனால் அது எப்படி வந்ததுன்றதுக்கு வரலாறு இருக்குது. நீங்கள் இப்போ கூட நெட்டில் பார்க்கல. என்ன வரலாறு? எருசலேமில் இருந்த தீத்து மன்னன் அங்கே இயேசு கிறிஸ்துவை கொலை செய்கிற வேளையில் அவங்க சொல்கிறாங்க பரபாச விடுதலையாக்கி இவனை கொலை செய்யும் என்ற வேளையில். அப்போ அவர் சொல்கிற பிதாவே மன்னியும் என்ற வேலை அவங்க சொல்கிறாங்க இந்த இரத்த பழி எங்கள் மீது சுமரட்டும். அதனால் தீத்துராஜன் என்ன செய்தான்? கிபி கிறிஸ்துக்கு பின் 70ஆம் நூற்றாண்டில் அவன் என்ன செய்ய எருசலேம் தேவாலயத்தை தீ கொளுத்துற வேளையில் அங்கிருந்த ஆசாரியர்கள் எல்லாம் அங்கே வர்றாங்க, ரோமுக்கு போகிறான். ரோமுக்கு போன பிற்பாடு அங்கே பார்த்தா அங்கே விக்கிரம் சிற்பங்களை செதுக்கிற நபர்களாக இருந்தபடினால இவங்க அங்கே போகிறாங்க. அங்கத்த ஜனங்கள் யாரை ஆராதிக்கிறவங்கண்டா சூரிய கடவுள். அப்போ டிசம்பர் மாதத்தில் அவங்களோட பண்டிகை 21ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி மட்டும் டிசம்பரில் அவங்க என்ன செய்கிறாங்க? பண்டிகையை கொண்டாடுறாங்க. அப்போ போனவன் பாப்பா இவனே சேப்பாக்கணுமென்றதுக்காக அவரும் என்ன சூரிய கடவுள் சன், அது என்ன SUN சன், இவர் SON மகனில் வார். அப்போ என்ன நடந்துச்சு? இந்த சன்னையும் அந்த சன்னையும் சன் ஆஃப் கோட். அப்போ சூரிய கடவுள் இங்கே மகனாகிய ஏன்னா கடவுள் அண்டு. அதால் தான் இன்றைக்கி ஆலயங்களில் குழந்தை இயேசு அண்டு போடுவாங்க, அல்லது இயேசுவாகிய கடவுள் என சிறு பிள்ளையாக என்ன செய்வாங்க? அதை செய்வாங்க. அப்போ அதே நாள் அவன் என்ன செய்கிறான்? 21லேருந்து 25 அவங்களுடைய நாளாக இருக்கப்படி இவன் 2 பேரும் ஒரு சன்னை கொண்டு வர்ற மாதிரி காண்பிச்சு என்ன செய்ய அதே நாளில் பண்டிகை வச்சுட்டான். ஆனால் அது வேதத்துக்கு முரணாக இருந்துச்சு. அப்போ அதனால் அவர் எப்போ பிறக்கணும்? ஆடாகி ஏப்ரலில் பிறக்கிறத ஏப்ரலில் டிசம்பருக்கு மாற்றிட்டான்.
இப்போ நான் என்ன சொல்கிற வாரேன்டா, நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வந்து இப்போ உங்களுக்கு 25ஆம் தேதி, இப்போ உதாரணத்துக்கு என் பர்த்டே வேறொரு தினத்தில், அப்போ இன்னொரு வந்து என்ன ஹாப்பி பர்த்டே என்று கையை தாரான்டா, நான் எந்த சந்தோஷமாக செய்வேன், ஒரு நார்மல் ஓகே என்றது முடிஞ்சு போய்ட்டு, அதில் ஒரு உணர்ச்சி இருக்குமா இல்லையான்னு சொல்லுங்கள். நாங்கள் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக, ஒரு கடமைக்காக, ஒரு காரியத்துக்காக நாங்கள் எதையுமே என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அதுக்கு அவங்களுக்கு கை தரக்கூடாதுன்றதும் இல்லை, நீங்கள் விஷ் பண்ணக்கூடாதும் இல்லை, நீங்கள் கொண்டாடக்கூடாதுன்றும் இல்லை. அது உங்களுக்கும் நீங்கள் வெளிப்பாடோடு செய்கிற எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனால் ஆராதனை வந்தால் அது புசித்தலாக போயிடும். புரியுதா உங்களுக்கு? புசித்தல் என்பது ஆவிக்குரிய காரியங்களில் பங்கு கொள்ளுது. அதனால தான் நாங்கள் அன்றைய தினத்தில் வந்து நாங்கள் என்ன செய்யறோம், ஆராதனையை வைக்கிறோம். வச்சா அந்த பலி எங்கே போகுது, சூரிய கடவுளுக்கு போயிடும். சிருஷ்டியருக்கு போகாமல் சிருஷ்டிப்புக்கு போயிடும். சூரியன் வந்து சிருஷ்டிக்கப்பட்டது, ஆனால் இவர் சிருஷ்டிகராக இருக்கிறார், வானத்தையும் பூமியையும் படைச்சு. அப்போ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறதா போயிடும். அதுக்காக நாங்கள் அந்த நாளில் வந்து விசேஷித்தது என்பதை இல்லைன்னு நாங்கள் சொல்ல முடியாது. எல்லா நாளும் கிறிஸ்தவர்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் தான். ஏன்னா அவருடைய பிறப்பு வந்து தேவனுடையதை. நான் இப்போ வெளிப்பாடை சொல்லி நான் முடிக்க போகிறேன். அப்போ பாருங்கள், இவன் பார்க்குறான் என்னண்டா, பெத்தேல்லையும் வைக்கிறான், தான்லேயும் வைக்கிறான். இதுவும் தேவனுடைய ஆலயம்தான். நீங்கள் அங்கே போகணும், தூர நீங்கள் 2-3 நாள் 1 மாதம் பிரயாணம் பண்ணி ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் போக்குள்ள தூர. இப்போ உதாரணத்துக்கு திருவோணமலையில் தான் எருசலேம் தேவாலயம் இருக்கண்டா, மட்டக்களப்பில் இருக்கிறவங்க 2 ஹவரில் 3 ஹவரில் வருவான், கொழும்பில் இருக்கிறவங்க 7 ஹவரில் வருவான், மாத்திரையில் இருக்கவங்க 12 ஹவரில் வருவான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்டா, நீங்கள் எங்கேயும் போகாமல், உங்களுக்கு எருசலேம் போகாமல் தான்லேயும் பெத்தேல்லையும் வைக்கிறோம். இதுவும் ஒரு ஆலயம், இங்கே வாங்க. ஆனால் உள்ளே என்ன இருக்குது, கண்டுக்குட்டி இருக்குது, விக்கிரகம் இருக்குது. ஆனால் தேவன் என்னத்துக்காக ஜனங்கள் அழிச்சு, விக்கிரகங்களை செய்ததுக்கு. அவர் சொல்கிறார் என்ன, நீங்கள் விக்கிரகங்களை உண்டாக்கி அதை நமஸ்கரிக்க வேணாம். ஆனால் இவன் என்ன செய்கிறான், இதுதான் உங்களை கொண்டு வந்தது மாதிரி என்ன செய்கிறான், பொன் கண்டுக்குட்டியை 2 வச்சு அங்கே பாருங்க. எருசலேமுக்கும் இதுக்கும் இவ்வளோ வித்தியாசம். இன்றைக்கி எல்லாரும் சேர்ச்சன்றாங்க, ஆலயம்ன்றாங்க. உள்ளே போய் பார்த்தா அது நரகலான விக்கிரகங்களும், வேதம் சொல்லுது பேய்களுடைய வீடுமாயிருக்கு. தேவனுக்கும் ஒரு காரியத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. ஆனால் பிசாசு பாருங்கள், அதை ஜனங்கள் சொல்லுவாங்களா இல்லையா, அதை சேர்ச் என்று சொல்லுவாங்க, ஆலயம் என்று சொல்லுவாங்க. அதை நிராகரிக்கலே, தேவனுடைய ஆலயம்தான். ஆனால் அங்கே என்ன இருக்கணும், வார்த்தை இருக்கும். என்ன இருக்கணும், வார்த்தை. பெத்லேம் என்றா தேவனுடைய அப்பத்தின் வீடு. வந்தால் புசிக்கலாமே, என்னத்தை புசிக்கலாம், தேவனுடைய வார்த்தை. கற்பனையும் அல்ல, மனுஷனுடைய என்ன போதனையும் அல்ல, தேவனுடைய வார்த்தை. இதுதான் பெத்லேயமாக இருக்கு. இதுதான் நீங்கள் அப்பத்தின் வீடு. உங்களுக்குள்ள வார்த்தை இருக்கண்டா, அதுதான் நீங்கள் அப்பமாக இருக்கிறீங்க. தேவனுடைய ஆலயம் நீங்களாக இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள என்ன இருக்கும், வார்த்தை இருக்கும். அதுதான் தேவனுடைய மனிதன். அப்போ வார்த்தை இருந்தால் தான் அந்த வார்த்தை என்ன செய்யும். அதான் அவர் சொல்கிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால். அப்போ நீங்கள் என்னிலும் எது உங்கள்கிட்ட இருக்கணும், வார்த்தை இருக்கணும். அப்போ நீங்கள் யாராக இருப்பீங்க, வார்த்தை இருந்தால் பெத்லேயமாக இருப்பீங்க, தேவனுடைய நடமாடும் ஆலயமாக இருப்பீங்க. நீங்கள் மற்றவங்களை விடுதலையாக்கலாம். நீங்கள் கையை வச்சா சுகமாவா. ஏன்னா என்ன விசுவாசிக்கிறவன் தான் செய்த கிரியைகளை அவனும் என்ன செய்வான், செய்வான். ஏன், யார் இருக்கிற உங்களுக்குள்ள, உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களில் இருக்கிறவர் பெரியவராக கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. எல்லா நாள் 25ஆம் தேதி மட்டும் மகிழ்ச்சி அல்ல, எல்லா நாளும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. அதனால தான் அவர் சொல்கிறார், நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, நீங்கள் மகிழ்ச்சியாயிரு, உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் கேட்கப்படும். ஏன்னா யார் இருக்கிறது, கிறிஸ்து இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஆலயங்களில் வார்த்தை இருக்கா, பெத்தேல் தான், நாங்கள் மறுதளிக்கையில் ஆலயம்தான், அதுவும் சேர்த்தான். ஆனால் அங்கே போய் பார்த்தா யார போதனை இருக்கும், மனிதனுடைய போதனை. பைபிளுக்கும் அதுக்கும் இல்லை, 3 கடவுள் மாதிரி என்ன செய்வாங்க, முடிப்பாங்க. ஆனால் அவரை கட்டளையை சொல்லி, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் இல்லை இருக்க வேண்டாம், நானே கர்த்தர், நான் மாறாதவர். எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும்
மாறாதவர். பைபிளை வச்சுட்டு இதுதான் புனித புத்தகம் என்று பைபிளை மூடி வச்சு அதுக்கு ஒரு கபட்டை செய்து எல்லாமே வச்சு போட்டு இது வானமும் பூமியும் ஒளிஞ்சாலும் என் வார்த்தை ஒளியாதுன்ட்டு வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத. அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவரும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய கர்த்தர் ஒருவர். நானே கர்த்தர், நான் மாறாதவர். ஆனால் ஆலயம் இருக்குது, நாங்கள் மறுதளிக்கல. இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஆலயம் இருக்குது. பெத்தேல் தான் தேவனுடைய வீடு தான், சேர்ச் தான். ஆனால் பெத்லேம் இல்லை. பெத்லேம் ஒரு இடம்தான். அந்த இடம் எப்படி இருக்கும்? அதாவது சொல்ல பெத்தில் யூதாவே நீ ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தாலும் உன்னிட ஆளப்போறவர் உன்னிடத்தில் இருந்து வருவார். பெரிய சிட்டியை தெரிவு செய்யாமல் ஒரு சிறு பட்டணத்தை தெரியண்டா எளிமையில் தான் தேவன் வாசம் பண்ணுகிறவர். எளிமையில் கிரிய செய்கிறவர். பெத்லேம் வந்து இஸ்ரவேலில் பெரிய பெரிய பட்டணம் இருந்துச்சு. ஆனால் பெத்லேமை தெரிவு செய்தேனண்டா அவருக்கு வந்து ஃபேமஸானவன் தேவை, தாழ்மையானவன், எப்பயுமே மரியாதை செலுத்துகிறவன், அன்பு செலுத்துகிறவன், எதென்றாலும் விசுவாசிக்கிறவன், தேவனுடைய வார்த்தையை சிறு பிள்ளையை போல கேட்கிறவன் தான் அவருக்கு விருப்பம். அங்கே தான் அவர் வருவார். அதனால தான் அவர் என்ன செய்கிறார்? தாழ்மையான பட்டணத்தை அவர் தெரிவு செய்து. அதனால தான் தாழ்மைக்கு வரும் பலன் கிருபை, ஜீவன், என ஐஸ்வர்யம் எல்லாமே வரும். ஏன்னால் அது தாழ்மைக்கு. தாழ்த்தப்படுகிறவன் தான் உயர்த்தப்படுவான். அதனால தான் அவர் என்ன செய்கிறார்? தன்னை முழுவதுமாக தாழ்த்தினார். அப்போ பாருங்கள், நீங்கள் இன்றைக்கு பெத்லேமா இருக்கிறீங்களா? அதனால தான் அவர் சொன்னார், உங்களுடைய நீதி பரிசேயர் வேத பாரரை பார்க்கில் உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யம் பரலோகத்தில் போக மாட்டீங்க. ஏனென்றா நீங்கள் பெத்லேமா இருக்கிறீங்க, வார்த்தையாக இருக்கிறீங்க. நீங்கள் பெத்தேல் தேவனுடைய வீடாக மட்டும் இருக்கக்கூடாது, பெத்லேமா இருக்கணும், அப்பம் இருக்கணும். அதனால தான் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். நீங்கள் வார்த்தை இல்லாட்டி பைபிள் எங்கே இருக்குது இப்படி இப்படி புரட்டிட்டு இருந்தீங்கண்டா நீங்கள் பெத்லேம் இல்லை, நீங்கள் பெத்தேலாக இருக்கிறீங்க. நல்லது. அங்கே என்ன இருக்குமெண்டா விக்கிர ஆராதனை இருக்கும், விக்கிரங்கள் இருக்கும், தேவனை நீங்கள் பிரியப்படு. ஆனால் பெத்லேமா இருந்தால் அப்பந்தான் விசுக்கி விடுவீங்க. அவன் கேட்க கேட்க வசனத்தை சொல்லுவீங்க. அதனால தான் திகழ்ச்சியுடைய மனவாட்டியதை உருவாக்கும் போது வார்த்தையாக தான் உருவாக்கி. ஒவ்வொரு மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும். மனவாட்டி என்பது வார்த்தையை அறியணும். அவள் வார்த்தை என்ன தேவன் அறிவார், தண்ட கணவன் அறிவார், மணவாளன் அறிவார். அந்த மணவாளனுக்காக மணவாட்டி காத்திருப்பாளானால் மணவாட்டிக்கு வார்த்தை தெரியாட்டி அவள் பெத்தேலாக இருக்க நான் நிராகரிக்க. நீங்கள் தேவண்ட சேத்தை மற்ற சேச்சையை நான் நிராகரிக்கலை, இங்கே இருக்கிற சேச்சையை நான் நிராகரிக்கேன். ஆனால் பெத்லேமில் தான் தேவன் வாசம். நான் பெத்லேமாக இருந்தால் தான், எனக்கு வார்த்தை இருந்தால் தான். அதாவது சொல்லி, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும், அது கிடைச்சே ஆகும். ஏன்? யார் இருக்கிறது? சிருஷ்டிகர். மழை வாண்டா அது வரும், நில்லண்டா நிற்கும், யோர்தானே பிளண்டா அது என்ன செய்யும்? யார் இருக்கிறது? அதனால தான் மோசே என்ன செய்யான்? சும்மா கோலை நீட்டினான். மோசே எல்லாம் மோசைக்குள்ளே இருந்த தேவன். உடனே என்ன நடந்துச்சு? செங்கடல் பிளந்தது. சால்வை எடுத்து எலியா அடிக்கக்குள்ள என்ன நடந்துச்சு? பிளந்துச்சு. ஏன்? எலியாவுக்குள்ள. அதனால எலிசா பார்த்து எலியாவின் தேவன் எங்கே என்றான். அதுக்காக எலியாவை கூப்பிடையில எலியா ஆராதித்த தேவன். அதனால தான் நீங்கள் என்ன செய்யணும்? வழிமுறையாக அடித்து உடப்பின் உங்களோட அம்மா அப்பா கடவுளை பின்பற்றினா அம்மாவின் தேவன். அம்மா ஜெபிக்கும் போது அப்பா ஜெபிக்கும் போது கேட்ட தேவன் எங்கே? அதான் கிதியோன் கேட்குறான், என்ன அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அப்போ ஏனென்றா தேவன் இருந்தால் அற்புதம் நடக்கும். அப்போ உங்களோட வாழ்க்கை மாறும். அப்படி தான் தேவன் உங்களை மாற்றுவார். ஆமேன். அதனால் கிறிஸ்து வந்து பிறப்பது தான் உண்மையான பிறப்பாக இருக்கிறது. அதனால் பெத்தேலா நான் சேர்ச்சாக இருக்கேன், நான் வந்து இருக்கிறேன், கிறிஸ்டியனாக இருக்கிறேன், நான் வந்து பழைய பாரம்பரிய கிறிஸ்தவன், ஆனால் நான் எக்ஸாம் செய்யலை, எனக்கு தேவனுடைய வார்த்தை வந்து எனக்கு படிக்கலை என்றெல்லாம் சொன்னால் ஓகே பிரச்சனை. நீங்கள் பெத்தேல், ஆனால் பெத்லேமா மாறுங்க. ஆமே, இனியாவது மாறுங்க. ஏன்னா வார்த்தை, நீங்கள் வார்த்தை தெரிஞ்சாதான் பெத்லேம். அல்ல நான் சேர்ச்சிக்கு வரேன், நான் சில இதில் பங்கு கொள்ளையில், நான் ஞாயிறு போகிறேன்னா
ஏன்னா நான் மற்ற நாளில் போகல, எனக்கு இது செய்ய தெரியாது. ஓகே, நீங்கள் தேவனுடைய ஆலயம்தான், அதில் மாற்று கருத்து இல்லை, நான் நிராகரிக்கிறேன். ஆனால் பெத்லேயமா இல்லாட்டி நீங்கள் போய் ஆமே, பெத்லேயம் தான் இயேசு கிறிஸ்து வர்ற இடம். வார்த்தை எங்கேயோ அங்கே அவர் வருவார். அதனால் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் முடிச்சனோ தெரியலை, நான் முடிஞ்சால் அடுத்த வாரங்களில் தொடர நான் விரும்புகிறேன். ஆனால் இந்த பாயிண்ட்டுக்கு நான் வந்திருப்பேன்ன்றதை தேவன் நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். அதாவது தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் முன்குறிக்கப்பட்டவங்களை கண்டடைகின்றேன். நீங்கள் பெத்லேயமா, கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாரா, வார்த்தை உங்களுக்கு தெரியுமா என்பதை தீர்மானிக்க கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் யாவரும் எழுந்திருந்து நாங்கள் ஜெபிப்போம். நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வவல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மாறாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையான நேரத்திலே கர்த்தாவே வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே கர்த்தாவே உண்மையான கிறிஸ்மஸுடைய பிறப்பை இந்த நாளிலே நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் பெத்லேமா என்பதை குறித்து கர்த்தாவே இந்த நாளிலே நாங்கள் சிந்திக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, நீர் பெத்லேமிலே மாத்திரம் பிறக்கிற தேவனாயிருக்கிறீர், பெத்தேலிலே அல்ல. பெத்தேலிலே ஈனமானவர்கள் மாத்திரம் பிறக்கிறவர்களாயிருக்கிறார்கள், ஆனால் பெத்லேமிலே பிறக்கிறது கிறிஸ்துவாயிருக்கிறது. அதனாலே கர்த்தாவே, இந்த ஆலயமும் இங்கே வருகிற ஒவ்வொரு சரீரமாகிய ஆலயமும் பெத்தேலாக இருக்க நீர் இன்றைய நாளிலே நீர் பேசின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், இந்த செய்தியை இனிமேல் கேட்க போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலே புதிதாக எங்களோடு வந்து கர்த்தாவே பங்கு கொண்ட இருவரை நீர் ஆசீர்வதியும். நிச்சயமாக நீர் பேசும் தெய்வமாயிருக்கிறபடினால் நீர் பேச போகிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மீதியாய் நடக்கிற யாவிலும் உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி எங்களுக்காக மரித்து உயிர்த்து என்றென்றும் ஜீவிக்கிற ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.